ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு வைட்டமின் சி அதிகமாக தருது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நம்ம எப்படி வேக வச்சு சாப்பிட்டாலோ பச்சையாக சாப்பிட்டாலோ அதோடைய சத்து குறையிறதே இல்லை. அதனால் இப்போ நம்ம ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதை எண்ணெயில் வேக வச்சுட்டு இந்த கொட்டையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். அந்த கொட்டை தான் நமக்கு அது இப்போ கெட்டு போகிறதுக்காக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதை நெல்லிக்காயை நம்ம வதக்கிக்கணும். இதை பல வகையாக நம்ம செய்வோம், வேக வச்சோ துருவியோ எப்படியோ செய்வோம். பட் இந்த வழியாக நம்ம செஞ்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. எண்ணெயை கொஞ்சம் வாணலியில் விட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி அது வதக்கினதில் அது வெந்துடணும். அதாவது நம்ம பிரிக்கிறப்போ அந்த கொட்டை தனியாக வந்துடும். இந்த மாதிரி வேக வச்சதுலே அந்த அளவு நம்ம வாணலியில் போட்டு கொஞ்சம் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், இது எந்த அளவு ப்ரௌனாக வந்திருக்குன்னு. இப்படி வேக வச்சா தான் அதை நம்ம கையை வச்சு அமுக்கணும்னா அந்த கொட்டை தனியாக அந்த சதப்பத்து தனியாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு அது கொட்டையெல்லாம் எடுத்து பிரிச்சுக்குவோம். கொட்டை இருந்தால் தான் அது கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நெல்லிக்காய் நம்ம எப்படி சாப்பிட்டாலும் அதோடைய சத்து குறையறதில்ல. நம்ம ஊறுகாய் பண்ணி சாப்பிட்லாம், தொகையல் பண்ணி சாப்பிட்லாம். நெல்லிக்காய் தொகையல் கூட நான் என்னுடைய ரெசிப்பியில் போட்டிருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி இதை நம்ம சாம்பார் சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் அது வேக வச்சு உரித்து எடுத்துக்கிட்டதை ஊறுகாய் பண்ணுவோம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த வேக வச்சு உரித்த இந்த நெல்லிக்காய் இந்த சுளையெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போகிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. நல்லா டேஸ்ட்டான ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான நமக்கு பலன்கள் இருக்குது. இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இது ஒரு இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நெல்லிக்காயில் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதை அரைச்சி ஜூஸாக கூட சிலர் குடிப்பாங்க. கருவேப்பிலையோடு சேர்த்து மோரில் அரைச்சி குடிப்பாங்க. நம்ம அந்த ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிடைக்காத காலத்துலேயும் நமக்கு உபயோகமாக இருக்கும். இது ஆர்த்ரைட்டிஸ் கூட கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய கட் ஹெல்த்தை ஆரோக்கியமாக பார்த்தோம். குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். நெல்லிக்காவை தைலமாக எடுத்து உபயோகித்தோம்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப பலன் தருதுன்னு நம்மளோட ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் அமுக்கிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம்.